everyone, இந்த வீடியோவில் நம்ம ஜேர்னல் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜேர்னல் பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்காத சில அட்வான்ஸ்ட் என்ட்ரிஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஜேர்னல் பார்க்கலாம். ஆனந்த் இஸ் அ ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ் ஜேர்னலைஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இங்கே நம்மளுக்கு சில டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் நம்பர்ஸ், இட் இஸ் நாட் டேட். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் அன்பு ருபீஸ் 5000. குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸ் உள்ளே வரும் இல்லையா, உள்ளே வரதை டெபிட் பண்ணணும் ரியல் அக்கௌண்ட் ரூல் படி. அண்ட் லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்குறோம், பர்ச்சேஸ் அப்படின்னா டெபிட் பண்ணணும், சேல்ஸ்னால் கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட். எந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணுமோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ இங்கே டேட் கிடையாது, ஜஸ்ட் நம்பர். சில ப்ராப்ளமில் டேட் கொடுத்துருப்பாங்க இயரோட, அப்போ நீங்கள் இங்கே இயர் எழுதிட்டு இங்கே டேட் எழுதிக்கணும். ஸோ இதுக்கான டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார். இங்கே கிரெடிட்டுக்கு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்களோட அக்கௌண்ட்டு தான் இன்னொன்று நம்ம எழுத போகிறோம். அன்பு அப்படிங்கிறவர் கிவர், அவர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், கிவரை கிரெடிட் பண்ணணும். ஸோ டு அன்பு அக்கௌண்ட் and the amount given is 5000 rupees. Being goods purchased from Anbu. Next entry goods returned by Babu rupees 500. பாபு ரிட்டர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ நம்ம அவருக்கு ஆல்ரெடி சேல் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி குட்ஸை தான் அவர் இப்போ ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போ இங்கே கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் சேல்ஸ் ரிட்டர்ன், நம்ம ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணியிருந்தோன்னா தான் நமக்கு இப்போ ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இங்கே குட்ஸ் உள்ளே வருது. அண்ட் லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்குறோம், சேல்ஸ்னால் கிரெடிட் பண்ணணும், சேல்ஸ் ரிட்டர்னா டெபிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்னா டெபிட் பண்ண போகிறோம். பாபு கிட்டேருந்து ரிட்டர்ன் வருது. பாபுங்கிறவர் பர்சனல் அக்கௌண்ட்டில் வருவார். பர்சனல் அக்கௌண்ட் படி கிவரை கிரெடிட் பண்ணணும். ஸோ இதுக்கான என்ட்ரி சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு பாபு அக்கௌண்ட். Being goods returned by Babu. Next transaction, bought a building from L and Co on credit rupees 95,000. building அப்படிங்கிறது கம்பெனிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ building comes under real account. real account படி உள்ளே வரதை டெபிட் பண்ணணும், வெளியில் போகிறத கிரெடிட் பண்ணணும். இங்கே நம்ம பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது பில்டிங் நம்மளுக்கு உள்ளே வரும். அப்போ பில்டிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் இந்த ரூல் படி. ஸோ டெபிட்டை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார். பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது எல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே கேஷ் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டே இந்த டிரான்சாக்ஷனில் வராது. எல் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்கள கிரெடிட் பண்ணணும். பிகாஸ் எல் அண்ட் கோ இஸ் அ கிவர் அண்ட் ஆஸ் பர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல் கிவர் இஸ் டு பி கிரெடிட்டட். இங்கே கொடுத்துருக்குற அமௌண்ட் 95,000. Being building purchased on credit. நம்மளுக்கு கொடுத்துருக்க நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் rupees 3000. பர்சனல் யூஸ் அப்படின்னாலே நம்ம டெபிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் ட்ராயிங் அக்கௌண்ட். கேஷ் வித்ட்ரா பண்ணுறது பேங்க்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம எழுத போகிற ஜேர்னல் என்ட்ரி drawings account data to bank account. Because bank is a giver, bank அப்படிங்கிறது personal account. as per golden rule giver is to be credited and the given amount is 3000 rupees. Being withdrawn for personal use. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற டிரான்சாக்ஷன் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்கு வித்ட்ரா பண்ணும்போது
கேஷ் உள்ளே வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இங்கே ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது வராது. பர்சனல் யூஸ் அப்படின்னா தான் ட்ராயிங்ஸ் எழுதணும். ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னா நீங்கள் டெபிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். பிகாஸ் கேஷ் இஸ் கம்மிங் இன் அண்ட் கேஷ் கம்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் படி உள்ளே வரதை டெபிட் பண்ணணும். அண்ட் வித்ட்ராயல் நம்ம பண்ணுறது பேங்க்லேருந்து. அப்போ பேங்கர் கிவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இஸ் டு பி credited. Being cash withdrawn for office use. Next நம்மளுக்கு கொடுத்துருக்க transaction towels given as charities. towels அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருந்த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் டெக்ஸ்டைல்ஸ். அப்போது டவல்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட குட்ஸை சேரிட்டிக்காக கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இங்கே எழுத வேண்டிய 2 அக்கௌண்ட் சேரிட்டிஸ் அக்கௌண்ட். சேரிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ டொனேஷன். ஸோ அதை ஒரு எக்ஸ்பென்ஸாக நம்ம எடுத்துக்கணும். சேரிட்டிஸ் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட். குட்ஸ் வெளியில் போகுது இல்லையா, ஸோ இது ரியல் அக்கௌண்ட். குட்ஸ் வெளியில் போகும்போது அக்கௌண்ட்ஸில் குட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ குட்ஸை நம்ம எப்போயுமே 2 அக்கௌண்ட்டில் எழுதுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ குட்ஸ் வெளியில் போகும்போது இது ஒரு பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம், இல்லை ஃப்ரீ சாம்பிளாக கொடுக்குறோம், ஆர் ஓனர் அவரோட பர்சனல் யூஸ்க்காக குட்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் குட்ஸ் வெளியில் போகும்போது நம்ம எழுத வேண்டிய அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ ஹியர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் டு பி credited to purchase account. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேரிட்டி அப்படிங்கிறது லைக் அ டொனேஷன். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஆஸ் பெர் நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட். நாமினல் அக்கௌண்ட் படி எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணணும். குட்ஸ் வெளியில் போகிறதுனால குட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எப்போயுமே எழுத மாட்டோம். ஸோ we are crediting purchase account and the given amount is 2000 rupees. Being towel given for charities. Next transaction, shirts taken over by Anand for personal use. ஆனந்த் அப்படிங்கிறவர் ப்ரொப்ரைட்டர். இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஆனந்த் அப்படிங்கிறவர் ப்ரொப்ரைட்டர் அவரோட யூஸ்க்காக குட்ஸ் எடுத்துக்கிறாரு. பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்தாலே நம்ம ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக டெபிட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். குட்ஸ் அவரோட யூஸ்க்காக எடுத்திருக்காரு. இந்த இடத்துல சொன்னேன், குட்ஸை நம்ம சேரிட்டி பர்பஸ் கொடுக்குறோம், இல்லை ப்ரொப்ரைட்டர் அவரோட பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்கிறாரு, இல்லை ஃப்ரீ சாம்பிளாக கொடுக்குறோம். இது மாதிரி நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் குட்ஸ் வெளியில் போகும்போது பர்ச்சேஸை க்ரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே நம்ம க்ரெடிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இந்த கிவன் அமௌண்ட் இஸ் 1500. Being shirts taken by Anand for personal use. Next transaction, sarees distributed as free samples. So free samples அப்படிங்கிறத நம்ம free samples account அப்படின்னு எழுதிடணும். பிகாஸ் இட் இஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ். நாமினல் ரூல் படி எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம டெபிட் பண்ண போகிற அக்கௌண்ட் ஃப்ரீ சாம்பிள்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஃப்ரீ சாம்பிள்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். சாரீ அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு இது குட்ஸு. ஸோ குட்ஸு வெளியில் போகும்போது டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். அண்ட் த கிவன் அமௌண்ட் இஸ் 3000 rupees. Being free samples distributed. Next transaction, table cloths used for office use. டேபிள் கிளாத்ஸ் அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு இது குட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் யூஸ். அப்போ இதையும் ஒரு எக்ஸ்பென்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நம்ம டெபிட் பண்ண போகிற அக்கௌண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். குட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயே நம்ம குட்ஸ் வெளியில் போகிற மாதிரி எடுத்துக்கணும். பிகாஸ் குட்ஸை யூஸ் பண்ணும்போது இது
ஏற்கனவே இருக்கிற குட்ஸோட வேல்யூவை குறைச்சிரும். அப்போது இதை நம்ம வெளியில் போகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். நம்ம எழுதணும் இல்லையா, ஃப்ரீ சாம்பிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது குட்ஸ் வெளியில் போகுதுன்னு, அது மாதிரி இங்கே எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இங்கே குட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க வித்தின் தி கம்பெனி இட் செல்ஃப், பட் we have to credit to some account. அதனால் நம்ம இங்கே கிரெடிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் to purchase account. Given amount is rupees 200. Being tablecloths used for office. கொடுத்திருக்க transaction paid Radha rupees 1980 in full settlement of a debt. இங்கே நம்ம ராதாக்கு பே பண்ணுறோம் 1980. அப்போ நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம டெபிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் ராதா அக்கௌண்ட். ஸோ ராதா அக்கௌண்ட் டெட்டார். கேஷ் பே பண்ணுறோம் ராதாக்கு. ஸோ டு கேஷ் அப்படின்னு எழுதிடலாம். கேஷ் பே பண்ணும்போது கேஷை கிரெடிட் பண்ணணும். ராதாக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் அ டெட் rupees 2000. நம்ம ஆக்சுவலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 2000 rupees, பட் 1980 பே பண்ணி ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். ஸோ டெபிட் பண்ண வேண்டியது 2000 rupees. ஆக்சுவலாக நம்ம கேஷ் பே பண்ணுறது 1980. ஸோ நம்ம 20 rupees கம்மியாக பே பண்ணுறோம் இல்லையா, இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் 20 rupees. அது நம்மளுக்கு ஆக்சுவலாக கெயின். ஸோ கெயினை என்ன அக்கௌண்ட்டில் இங்கே எழுத போகிறோன்னா டிஸ்கவுண்ட். 2000 rupees கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக 1980 பே பண்ணி ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுக்கு 20 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் எழுதணும். இது ஒரு இன்கம். இன்கமாக இருக்கும் போது நீங்கள் எழுத வேண்டிய அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். பீயிங் cash paid to Radha. Next transaction, Murugan who owes rupees 3000 pays rupees 2850 in full settlement. Who owes அப்படின்னா அவர் நமக்கு தர வேண்டியிருக்கு 3000 rupees, 2850 பே பண்ணி ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ முருகன் கிட்ட இருந்து இங்கே நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடலாம். முருகன் கிட்டேருந்து ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணுறது 2850. அவர் நம்மளுக்கு தர வேண்டியது 3000 rupees. அப்போது பேலன்ஸ் 150 அவர் தரமாட்டார். ஸோ அவருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே எழுத வேண்டிய இன்னொரு அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட். நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம் அண்ட் தட் இஸ் டு பி டெபிட்டட். ஆக்சுவலாக முருகன் நம்மளுக்கு தர வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம எவ்வளோ புக்ஸில் வச்சுருக்கோன்னா 3000 rupees. ஸோ 3000 rupees அவர் தர வேண்டியிருக்கு அப்படின்னு நம்மளோட புக்ஸில் எழுதியிருக்கிறோம். பட் ஆக்சுவலாக இப்போ ரிசீவ் பண்ணுறது 2850. ஸோ 150 rupees அவருக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்கோம் அண்ட் தட் இஸ் டு பி டெபிட்டட் டு டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் பீயிங் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் முருகன். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் சோல்டு குட்ஸ் டு சாந்தி, குட்ஸ் ஒர்த் rupees 40,000 less 2% discount and received 39,200 net by check. குட்ஸு சேல் பண்ணியிருக்கிறோம், அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது இந்த அமௌண்ட்டு தான் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் 39,200. அதை செக்காக ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். பட் இவங்களுக்கு சேல் பண்ண குட்ஸோட ஒர்த் அதோட வேல்யூ 40,000 அண்ட் வி ஆர் ப்ரொவைடிங் டிஸ்கவுண்ட் 2%. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். பேங்க்கை ஏன் டெபிட் பண்ணுறோன்னா 39,200 ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அண்ட் தட் அமௌண்ட் ஹாஸ் பீன் ரிசீவ்ட் பை செக். அப்போது நம்ம இங்கே பேங்க் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். பேங்க் ரிசீவர் நம்ம ரிசீவ் பண்ணல, பேங்க்கை தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியாச்சு. 40,000 ஒர்த் குட்ஸ் சேல் பண்ணுறோம். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 40,000. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 800 rupees இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அலோவ் பண்ணுற டிஸ்கவுண்ட் 2%. அண்ட் திஸ் இஸ் டு பி டெபிட்டட் டு டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட். அண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு 2% கொடுத்துருந்தாங்க. ஸோ 2% இதில் கால்குலேட் பண்ணிங்கனாலும் 800 rupees வரும். ஸோ பீயிங் குட்ஸ் சோல்ட்
Next transaction, bought computer for personal use rupees 25,000 and the payment was made out of business money. இங்கே ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பட் பர்சனல் யூஸ்க்காக, பட் பேமெண்ட் மட்டும் பிஸ்னஸ் மணிலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம டெபிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது அவங்க கேஷாக வித்ட்ரா பண்ணியிருக்கலாம், இல்லை குட்ஸாக எடுத்திருக்கலாம் இந்த பிஸ்னஸ்லேருந்து, இல்லை பிஸ்னஸ் மணிலேருந்து ஒரு அசட்டாக வாங்கியிருக்கலாம். ஸோ இங்கே அசட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ்வலாக அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். பட் இங்கே பர்சனல் யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால that is to be debited to drawings account. பிஸ்னஸ் மணிலேருந்து கேஷ் பே பண்ணுறாங்க. ஸோ இங்கே கிரெடிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் and the given amount is 25,000. Being computer purchased for personal use. Next transaction, issued check for rupees 2,000 in favor of the landlord for rent. ரெண்ட் பே பண்ணுறதுக்காக லேண்ட்லார்டுக்கு ஒரு செக் கொடுக்குறோம். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறாங்க, ரெண்ட் பே பண்ணுறாங்க. ஃபார் எனி எக்ஸ்பென்சஸ் பெய்ட் we have to debit that expense account. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார். லேண்ட்லார்டுக்கு செக் கொடுக்குறோம். ஸோ இந்த லேண்ட்லார்டு அப்படிங்கிற இந்த டேர்மே இந்த என்ட்ரிக்குள்ளே வராது. இதே மாதிரி டிரான்சாக்ஷன் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருக்குறோம். எக்ஸ்பென்ஸ் பே பண்ணால் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், அது கேஷாக பே பண்ணாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அதுவே செக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட் பிகாஸ் பேங்கர் இஸ் அ கிவர். ஸோ அஸ் பர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல் கிவர் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட். அதனால பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கிறோம். அமௌண்ட் இஸ் rupees 2,000. being rent paid by check. Next transaction, bank paid rupees 600 directly for insurance premium of proprietor. ஸோ இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ், பட் இது யாருக்காக பே பண்ணியிருக்காங்க, ப்ரொப்ரைட்டர். ஸோ ப்ரொப்ரைட்டருக்காக என்ன செஞ்சாலும் தட் இஸ் டு பி டெபிட்டட் டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ப்ரொப்ரைட்டரை டேரெக்டாக வித்ட்ரா பண்ணலாம், இல்லை ப்ரொப்ரைட்டருக்காக இந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு அசட் வாங்கியிருக்கலாம், இல்லை ப்ரொப்ரைட்டருக்காக இந்த பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ப்ரொப்ரைட்டருக்காக அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே that is to be debited to drawings account. So drawings account debtor and இங்கே பேங்க் டைரெக்டாக பே பண்ணிட்டாங்க இந்த எக்ஸ்பென்ஸை. ஸோ பேங்க் வந்து கிவர் and giver account is to be credited. So to bank account and the given amount is 600 rupees. Being insurance premium paid by bank for proprietor. Last transaction, bank collected interest on investment rupees 900. பேங்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்காக பேங்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அவர் இன்கம். இன்கம் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி பார்த்துருக்குறோம். பேங்க் கலெக்டட் அப்படின்னா பேங்கர் நமக்காக ரிசீவ் பண்ணிடுறாங்க. ஸோ ரிசீவர் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்கம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் and the given amount is rupees 900. Being interest on investment collected by bank. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த அட்வான்ஸ்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சாப்டருக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.